ஹாய் வணக்கம், வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற செர்லாக் ரெசிபி எப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு வைக்க யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து ஒரு க்ளீனான துணியில் நம்ம இதை காய வச்சுக்கலாம், தண்ணி வடிச்சிட்டு. பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. நான் இந்த மாதிரி க்ளீனாக ஒரு வேஷ்டி துணி எடுத்திருக்கேன். ஓவர் நைட் நான் இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சு காய வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம காய வச்சதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் இன்னும் ஈரப்பதம் இருக்கும், அது போகிறதுக்காக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம காய வச்சதை இந்த மாதிரி கடாயில் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கிட்ட வறுத்தாச்சு. நல்லா ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம மிக்ஸியில் அரைச்சதுனால அது கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ டைரெக்டாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான செர்லாக் பவுடர் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.